சாலமோனுடைய நாட்கள்ல பார்த்தா அவனுக்கு இருக்க ஞானத்தை பாக்குறதுக்கு உலகத்துல இருக்க ஜனங்கள் எல்லாம் நிறைய பேர் வருவாங்களாம். அவன் எப்படி நியாயம் விசாரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறக்கா வேண்டி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய ஞானம் எப்படி இருந்ததுன்னா, கிழக்கத்திய புத்திரரை காட்டிலும் எகிப்தில் உள்ள ஜனங்களை காட்டிலும் அவனுடைய ஞானம் சிறந்ததா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. இந்த வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. யார் இந்த கிழக்கத்திய புத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் ஞானிகள் வந்தாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறோம்ல, அப்படிப்பட்ட ஞானிகளோட சாலமோனுக்கு உண்டான ஞானம் பெரிதா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. எப்படி அந்த சாலமோனுக்கு அப்படிப்பட்ட ஞானம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா, சாலமோன் தூங்கிட்டு இருக்கும் போச்சுல சொப்பனத்துல ஆண்டவர் வராரு. ஆண்டவர் வரும்பொழுது சாலமோன்கிட்ட கேக்குறாங்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போச்சுல, சாலமோன் சொன்ன காரியம் என்னன்னா, உம்முடைய ஜனத்தை வழிநடத்தி செல்றதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாலமோன் சொல்றாரு. சாலமோன் எதை வேணாலும் கேட்டிருக்கலாம் ஆண்டவர்கிட்ட. எனக்கு நல்ல உடம்புக்கு உண்டான சுகத்தை கொடுங்க, எனக்கு நிறைய பணத்தை கொடுங்க, எனக்கு நிறைய தங்கத்தை கொடுங்க, எனக்கு நிறைய ஆயுள கொடுங்க, பெரிய அரண்மனை கொடுங்க, பெரிய நாட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனா சாலமோன் கேட்டதை பாருங்க, ஆண்டவருக்கு எது பிரியமோ அதான் சாலமோன் கேட்டாரு. ஆண்டவர் சாலமோன் கேட்டதையும் கொடுத்தாரு. சாலமோனுக்கு என்ன வேணுமோ அதையெல்லாமும் கொடுத்தாரு ஆண்டவர். நம்ம முன்னாடி ஆண்டவர் வரும்போதுல நம்ம எப்படி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சிந்திக்கணும். ஆண்டவர் நம்மளுக்கு முன்னாடி வரும்போதுல ஆண்டவர் பிரியமானதை நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்ம கேட்டதையும் கொடுப்பாரு, நம்ம கேட்காததையும் கொடுப்பாரு. நல்லதை பார்ப்போம், நல்லதை பகிர்வோம்.